மாதவி குட்டியை பொறுத்தவரையில் அவருடைய முழு குடும்பமுமே எழுத்துத்துறையிலும் ஓவியத்துறையிலும் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். பிறப்பிலே முஸ்லிமாக இருந்த ஆண் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தவர் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தையே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நான் இந்துவாக இருக்கிறேன், நான் என்னுடைய மார்க்கத்திலே மதத்திலே இருக்கிறேன், அவர்களுக்கு என்னுடைய மதத்தை நான் திணிக்க விரும்பவில்லை. ஏன்னா உரிமை பேசிக்கிட்டு வர்றவங்க இவங்க. அதனால என்ன பார்க்கறாங்கன்னா அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தையே நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு ஊடகங்கள் இவங்க எங்க போனாலும் வளைச்சு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விகள் இன்னொரு கேள்வி என்னன்னா, இத்தனை நாட்களாக நீங்கள் கிருஷ்ணனை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், இனிமேல் உங்களுடைய வழிபாடு முகமது நபி பற்றியதா என்று கேட்கும் போது அவங்க ஒரு நுணுக்கமான பதிலை சொல்றாங்க. என்ன பதிலை சொல்றாங்கன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தேடி அறிந்து கற்று இஸ்லாமியர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட பிரபலங்கள் தொடர்பான வரலாற்று செய்திகளை தான் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் பல சகோதர சகோதரிகளுடைய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான சகோதரி தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற சகோதரியை பொறுத்தவரையில் இவங்க தற்போது உயிரோடு இல்லை. 2009ஆம் ஆண்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் யார் இவர்கள், எதற்காக பேசப்படுகிறார்கள் என்கிற விவகாரங்களை தான் முழுமையாக பார்க்கப்படுகிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய கேரளா பகுதிகளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு மலையாள எழுத்தாளர் தான் கமலா தாஸ் என்கிற மாதவி குட்டி. மாதவி குட்டியை பொறுத்தவரையில் அவருடைய முழு குடும்பமுமே எழுத்துத்துறையிலும் ஓவியத்துறையிலும் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே மாதவி குட்டியும் தன்னுடைய சிறு வயது முதலாக கவிதை, எழுத்துக்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் என்று தன்னுடைய எழுத்திலே மிகவும் புகழ் பெற்றவராக மாற ஆரம்பித்தார்கள். இதற்கு ஒரு வாய்ப்பாக மாதவி குட்டிக்கு அமைந்தது என்னன்னா, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே எழுத்தாளர்கள் என்கிறதுனால அவங்க எழுதுகிற அத்தனை எழுத்துக்களும் பத்திரிகைகளில் வெளிவர ஆரம்பித்தது. பின் நாட்களில் கேரளாவில் அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்த மாத்ருபூமி பத்திரிகையினுடைய நிர்வாக ஆசிரியர் என்கிற நிலைக்கு மாதவி குட்டி உயர்கிறார்கள். இந்த நேரத்தில் மாதவி குட்டி என்கிற கமலா தாஸ் எப்படி திடீரென மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு எழுத்தாளராக, ஒரு கற்பனா கதாபாத்திரத்தை உருவாக்குபவராக மக்களுக்கு மத்தியிலே அவர் அறியப்பட்டிருந்தாலும் உடனடியாக அவருக்கு ஒரு ஃபேமஸ் கிடைத்தது அவருடைய காலகட்டத்திலே. அது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், பெண் உரிமை, பெண் சமத்துவம், பெண்களுக்கான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வந்தவர் தான் மாதவி குட்டி என்கிற கமலா தாஸ். பின் நாட்களில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இந்த சித்தாந்தங்கள் தான் காரணமாகவும் இருந்தது. பெண் உரிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவர் பேசினார் என்று சொன்னால், உலகத்திலேயே தன்னுடைய உடலை தானே புகைப்படம் எடுத்து, அதுவும் நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக, பத்திரிகைகளில் கவர் போட்டோவாக வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்தவர்களில் மாதவி குட்டி என்கிற கமலாதாசும் அன்றைய நாட்களில் பேசப்பட்ட ஒருவர் எந்த அளவு தூரம் ஒரு மோசமான நடத்தையில் இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மாதவி குட்டியினுடைய ஆரம்ப கால வரலாறுகள் மிக முக்கியமானது. மாதவி குட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறும் புத்தகமாக வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மாதவி குட்டியினுடைய ஆரம்ப காலகட்டங்களும் தனித்தனி புத்தகங்களாக வெளியாகி இருக்கிறது. பின்னாட்களில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். பல புத்தகங்களுடைய பதிப்பித்தலை கூட அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இந்த மாதவி குட்டியினுடைய குடும்பமே பத்திரிகை துறையில் இருந்தது. பின்னாட்களில் அவருடைய மகனும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய நிர்வாக ஆசிரியர், அதே போன்று மாத்ருபூமியினுடைய ஆசிரியர் என்கிற அளவுக்கு உயர்ந்திருந்தார். இந்த மாதிரியான நேரத்தில் தன்னுடைய உடலை நிர்வாணமாக தானே புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பி, பத்திரிகைகள் அதை ஒரு பிரபலமான செய்தியாக மாற்றி மாதவி குட்டி புகழின் உச்சத்தில் இருக்கிற நேரம் தேவையான அளவுக்கு பணம் கிடைத்தது, தேவைக்கு மிஞ்சிய புகழ் கிடைத்தது, மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு கிடைத்தது, அழகிலும் இளமையிலும் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. அந்த மாதிரியான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறார்கள், திருமணத்தினூடாக குழந்தைகள் கிடைக்கிற அதே நேரத்தில் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா 2 குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடாது என்று சொல்லி 2 ஆண் பிள்ளைகளை தத்தெடுக்கிறார்கள். இந்த 2 ஆண் பிள்ளைகளும் பிறப்பிலே முஸ்லிமாக இருக்கிறார்கள். பிறப்பிலே முஸ்லிமாக இருந்த ஆண் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தவர் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தையே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நான் இந்துவாக இருக்கிறேன், நான் என்னுடைய மார்க்கத்திலே மதத்திலே இருக்கிறேன், அவர்களுக்கு என்னுடைய மதத்தை நான் திணிக்க விரும்பவில்லை. ஏன்னா உரிமை பேசிக்கிட்டு வர்றவங்க இவங்க. அதனால என்ன பார்க்கறாங்கன்னா அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தையே நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக இஸ்லாம் படிக்க போன கமலாதாஸ் என்கிற மாதவி குட்டி பின்னாட்களில் தனக்காகவே இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் மாதவி குட்டி இஸ்லாம் தான் சரி என்பதை உணர்ந்திருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே 23 ஆண்டுகளை கழித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில அடிக்கடி தன்னுடைய கணவரோடு டிஸ்கஷன் பண்றாரு. என்னன்னா, ஏன் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிற கூடாது? இவ்வளவு புனிதமான ஒரு வேதமாக இருக்குது, இவ்வளவு புனிதமான கருத்துக்கள் அது சொல்லுது, எனவே நம்ம அதை ஏத்துக்கிற தானே வேணும் என்றெல்லாம் சொல்லும்போது கணவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு டயலாக் என்னன்னு சொன்னா, ஆடையை மாற்றுவதை போன்று மார்க்கத்தையோ மதத்தையோ நம்ம மாற்ற முடியாது, ஆழமாக அதை படிக்கணும் என்று சொல்லுகிறார். ஆழமாக படிக்கணும்னே 23 ஆண்டுகள் கழிந்து விட்டது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென ஒரு நாள் மாதவி குட்டி என்கிற கமலாதாஸ் சுரையா நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பை விடுக்கிறார்கள். அன்றைய நாட்களில் கேரளாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, டோட்டல் இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு சம்பவமாக மாதவி குட்டி என்கிற கமலாதாசினுடைய இஸ்லாத்திற்கான வருகை அமைந்திருந்தது. ஏன்னா அவங்க ஆங்கிலம் பிளஸ் மலையாளத்தில் எழுதக்கூடியவங்க. அவங்களுடைய எழுத்துக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் என்பதை தாண்டி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தார்கள். மலையாளத்திலே கேரள மக்கள் படிப்பதை போன்று அவருடைய கட்டுரைகள் தமிழிலே தமிழ் பத்திரிகைகளிலும் வெளிவந்து உச்சம் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகி இருந்தாங்க. ஆங்கிலத்திலே சரளமாக எழுதக்கூடிய ஒருவர். இப்படி பல மொழிகள்ல அவங்க செய்தி போய்கொண்டே இருக்கிற காரணத்தினால பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் தெரிந்தவர்களாக ஆகியிருந்தார்கள். புகழின் உச்சியிலே இருந்த ஒருவர் தன்னுடைய 67வது வயதிலே 1999ஆம் ஆண்டு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. புகழ்ல உச்சில இருக்கிறாங்க, எழுத்து துறையில் இருக்கிறாங்க, தன்னுடைய உடலையே தானே நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவருடைய மனோநிலை இருந்திருக்கிறது. பின்னாட்களில் திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று தனக்கு வளர்ப்பதற்காக 2 குழந்தைகள் எடுத்து அந்த குழந்தைகளுக்காக இஸ்லாம் படிக்க போய் தானே இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மார்க்கம் கையிலே கிடைத்து விடுகிறது. கிடைத்ததற்கு பிறகுதான் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் கடும் எதிர்ப்பை மாதவி குட்டி சந்திக்கிறார்கள். மாதவி குட்டி என்கிற கமலாதாஸ் சுரையா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் கமலாதாஸ் சுரையா என்று சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இவர்கள் பற்றிய பல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன கவனிக்கணும்னா, மாதவி குட்டி என்கிற கமலாதாஸ் சுரையாவாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சதுக்கு பிறகுதான் அவரை நோக்கி பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக மாதவி குட்டியை பொறுத்தவரையில இந்து மதத்தில் இருக்கும் போதே எனக்கு தகனம் செய்வது, உடல்களை எரிப்பது எனக்கு பிடிக்கல என்று அடிக்கடி பேசி வந்த ஒருவர். அது அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மத விழுமியமாக இருக்கிறது. அதை நம்ம விமர்சிப்பதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது. அது அவர்களுடைய எண்ணப்பாடு, அவர்கள் அதை சரி என்று நினைக்கிறார்கள். இருந்தாலும் மாதவி குட்டி அதை அந்நாட்களிலேயே விமர்சித்து வந்த காரணத்தினால அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஊடகங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, மரணிச்சதுக்கு பிறகு உங்களுடைய உடலை எரித்து விடுவார்கள் என்கிற பயத்தில் தான் இஸ்லாமியராக மாறிக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். இதை பார்க்கும்போது என்ன தோணும்னா, அட எந்த கேள்விகளை எல்லாம் கேட்பீங்க, இதுவெல்லாம் ஒரு கேள்வியா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்பொழுதும் மாதவி குட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் அதற்காக இஸ்லாத்தை ஏத்துக்கறல, பொதுவாகவே இந்த எரிக்கிற விவகாரத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைதான், அது என்னுடைய கருத்தியல், எரிப்பவர்களை நான் எதிர்க்கவில்லை, அது அவர்களுடைய செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்தை படித்து புரிந்த காரணத்தினால் என்கிறார்கள் கமலாதாஸ் என்கிற சுரையா மாதவி குட்டி அவர்கள். அதே மாதிரி ஊடகங்கள் அவங்கள்ட்ட கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மரணத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கையை நினைத்தும் மரணத்தை நினைத்தும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்ப 67 வயசு,
மரணத்தை நினைச்சலாம் பயப்பட மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அடுத்து மரணத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இனிமேல் கடந்த காலத்தில் இருந்த மரண பயம் எனக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, இறைவன் என்னை பாதுகாப்பான். இறைவனுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். என்னுடைய வாழ்வு இனிமேல் இறைவன் கையிலே இருக்கிறது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. எனவே மரணத்தை கண்டு நான் அஞ்சவில்லை. கடந்த காலங்களில் இருந்த அச்சம் எனக்கு தற்போது இல்லை என்பதை மிக தெளிவாக பிரித்து அறிந்து சொல்கிறார்கள். ஏன்னா இந்த மரணம்ங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. நம்ம உலகம் தான் வாழ்க்கைன்னு போய்கிட்டு இருப்போம். பேசுகிற நான் இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் கூட உயிரோடு இருப்பேனா என்று நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி கேட்கிற நீங்கள் கூட இந்த வீடியோவை கேட்பதற்கு உயிரோடு இருப்பீர்களா, கேட்டதற்கு பிறகு எவ்வளவு காலம் இருப்பீர்கள் என்று யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படியான ஒரு நிலைதான் மரணம். மரணம் எங்கிருந்து யாருக்கு எப்படி வருகிறது, எதனால் வருகிறது என்பதை இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானத்தினாலும் ஊகிக்க முடியாமல் இருக்கிறது. புற்றுநோயில மரணிச்சிட்டாரு என்று ஒருவரை சொல்லுவோம். புற்றுநோய் தான் அதற்கு காரணம் என்பதை நம்மால் நிறுவ முடியாமல் இருக்கும். ஏதோ ஒரு நோயாக இருந்திருக்கலாம், ஏதோ காரணம், இறைவன் அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான், அவ்வளவுதான். உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஏன்னா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குர்ஆன் மரணத்தை பற்றி பேசும்போது எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் ஃபைன்னஹு முலாக்கிக்கும், உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் என்றுதான் பேசுகிறது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா பின்னாடி துரத்திக்கிட்டு வருதுன்னு தானே அர்த்தம். ஓடுறோம்னா பின்னாடி யாராவது துரத்தணும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். எந்த மரணத்தை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களுக்கு பின்னாடி வரல, ஃபைன்னஹு முலாக்கிக்கும், நேருக்கு நேராக முன்னால் வந்து உங்களை சந்திக்கும். அப்படியான ஒரு மரணத்தை நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணுமா இல்லையா? மாதவி குட்டி என்கிற கமலாதா சுரையா என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை கண்டு நான் கடந்த காலங்களில் அஞ்சிய விதம் வேறு, இப்பொழுது அஞ்சுகிற விதம் வேறு. என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு நான் அச்சம் கொள்கிறேன் என்கிறார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது கடந்த யுவான் ரெட்லியாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இத்தனை நாட்களாக நம்ம மார்க்கம் பேசுறோம், நம்ம குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ வீடியோக்களை பார்க்கிறோம், இது எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இவங்க இஸ்லாத்துக்கு வந்த மெத்தேடு ஒவ்வொன்றுமே புதிதாக இருக்கிறது. நம்ம இப்படி யோசிக்கலையே, இப்படி நம்ம சிந்திக்கலையே, இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கலையே என்றும் போது ஒரு கணம் நான் வெட்கி தலை குனிந்திருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வெட்கி தலை குனிவீர்கள். காரணம் என்னன்னா, பிறப்பில் முஸ்லிமாக இருக்கிற நம்மை விட இஸ்லாத்தை படித்து ஒரு கட்டத்தில் ஒரு ஜங்ஷன்ல திரும்பி இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க இல்லையா, அவர்களுடைய அந்த திருப்பு முனை நமக்கு கிடையாது என்பது உண்மையில் கவலையும் கூட. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறானே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அப்படியே உள்ள வந்துடுறாங்களே, பியூராக அன்னைக்கு பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார்களே என்கிற ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியும் இவர்கள் விஷயத்தில் நமக்கு வராமல் இல்லை. அதே மாதிரி இதை ஒட்டிய ஒரு கேள்வி கமலாதா சுரையா மாதவி குட்டி இடத்துல கேட்கப்படுகிறது. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் கூட நீங்கள் இஸ்லாத்திற்கு போயிருக்கலாம் அல்லவா போது, ஆமா இஸ்லாத்தில் அப்படி ஒரு செட்டப் இருக்குது, எனக்கும் அது தேவைப்படுகிறது, இல்லை என்று யார் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், அந்த பாவங்களுக்கு பாவமீட்சியாகத்தான் இஸ்லாத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்கிறார்கள். இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்துக்கிறாருன்னா இஸ்லாம் தரக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பாவத்தை செஞ்சிருந்தாலும், சினிமாவில் நடிச்சிருந்தாலும், விபச்சாரம் செஞ்சிருந்தாலும், திருடி இருந்தாலும், பொய் சொல்லி இருந்தாலும், வட்டி எடுத்திருந்தாலும், வரதட்சணை எடுத்திருந்தாலும், எல்லா பாவங்களையுமே இஸ்லாம் மன்னித்து விட்டு அவர்களை அன்று பிறந்த பாலகனாக ஒரு தூய்மையான மனிதனாக அன்றைக்குத்தான் அவன் பிறந்தவனை போன்று இஸ்லாம் அவனை ஏற்றுக்கொள்கிறது. அந்த நிமிடத்திலிருந்து அவன் செய்கிற புதிய பாவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் குற்றத்தை பதிகிறானே தவிர அதற்கு முன்புள்ள எதற்குமே இறைவன் குற்றத்தை பதிவது இல்லை என்பது இஸ்லாத்தின் சிறப்பம்சம் என்பதையும் கமலாதா சுரையா என்கிற முன்னாள் மாதவி குட்டி எடுத்து சொல்கிறார்கள். கமலாதா சுரையா ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர்ங்கிறதுனால அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு கேரள அரசாங்கம் அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதை கூட என்ன பண்றாங்கன்னா, மாதவி குட்டி என்கிற கமலாதா சுரையா எனக்கு வேணாம்னு மறுத்துறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, எனக்கு அப்படித்தான் மரணம் வரும் என்று இருந்தால் அந்த மரணத்தை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். என் மக்கள் இவர்கள், இந்த மக்களுக்காகத்தான் நான் எழுதியிருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன். எனவே அவர்களிடமிருந்து எனக்கு தொல்லை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய மனமாற்றத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் கமலாதா சுரையா அவர்கள் மறுத்து விடுவார்கள். இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு ஊடகங்கள் இவங்க எங்க போனாலும் வளைச்சு கேள்வி கேட்கிறாங்க.
அந்த கேள்விகளில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இத்தனை நாட்களாக நீங்கள் கிருஷ்ணனை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், இனிமேல் உங்களுடைய வழிபாடு முகமது நபி பற்றியதா என்று கேட்கும்போது அவங்க ஒரு நுணுக்கமான பதிலை சொல்றாங்க. என்ன பதிலை சொல்றாங்கன்னா, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதரே தவிர அவர்கள் இறைவன் இல்லை. நான் கிருஷ்ணரை வழிபட்டு வந்தேன், இனிமேல் நான் இறைவனாக, ஏக இறைவனாக அல்லாஹு தாலாவை வழிபட இருக்கிறேன். அல்லாஹு என்னுடைய இறைவன், முகமது நபி அவர்கள் என்னுடைய வழிகாட்டியே தவிர அவர்களை நான் வணங்கவில்லை. உலகத்தில் எந்த முஸ்லிம்களும் முகமது நபி அவர்களை வணங்கவில்லை என்பதை தத்ரூபமாக எடுத்துச் சொல்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு 160 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இவ்வளவு மக்கள் தொகையில் யாராவது முகமது நபியை அல்லாஹ் ரேஞ்சுக்கு வச்சு அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பதிலாக முகமது நபியை தான் நான் வணங்குறேன் என்று சொல்லுவார்களா என்றால் சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? முகமது நபி இறை தூதர், அல்லாஹ் தான் நம்முடைய கடவுள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மாற்று மத சகோதரர்கள், நண்பர்கள், அன்பர்களுக்கு புரிகிற விதமாக மாதவி குட்டி என்கிற கமலாதாஸ் சுரையா அவர்கள் இதை பிரித்து விளங்கப்படுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹுடைய விவகாரத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறார்கள். நான் இவ்வளவு காலமாக கடவுள் என்றால் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை மாத்திரம்தான் புரிந்து வைத்திருந்தேன். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் இறைவனுடைய இன்னொரு பக்கத்தை புரிந்து கொண்டேன் என்கிறார்கள். அதை பற்றி படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி, எனக்கு அதை தாங்க முடியல. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வை பற்றி நம்மளும் எப்படி பல கட்டங்களில் புரிகிறோம், படித்து கொடுக்குறோம், எல்லோருமே என்ன புரிகிறோம், அதுக்கு மாற்றமாக அவர்கள் இன்னொரு பக்கத்தை அழகாக புரிகிறார்கள். எப்படி புரிகிறாங்கன்னா, நம்ம புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு நம்ம புரிய மாட்டேங்கிறோம், அதை உணர மாட்டேங்கிறோம். அவங்க உணர்றாங்க. எப்படி உணர்றாங்கன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜகாத்து சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. யானை தொல்லை, பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடிசைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க வந்தா இது யானை வந்து உடைச்சிருச்சாம். யானை இங்க வருமா? உசுர கையில பிடிச்சிட்டு தான் வாழ வேண்டியிருக்குல்ல. அண்ணா அந்த செட்டியை பத்தி நான் கொடைய வச்சிருக்காங்க. இப்ப யானை வந்ததுனால அதை உடைச்சுக்கிட்டு தான் நீங்க வெளியே போனீங்களா? அந்த காட்சி, அந்த கொடை வச்சிருக்கக்கூடிய காட்சி, யானை உள்ளே வந்துருச்சு. வந்ததோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை உடைச்சிக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க. அதை நான் கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் ஃபில் பண்ணல, அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க, நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள். பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா, நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். வெறும் 14 குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம். எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக நம்முடைய ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும். சில நாடுகளில் இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமை படைத்த இறைவன் என்பது அவனுடைய ஆற்றல், அதிகாரம், பவர், சக்தியை குறிக்கிறது. ஆனால் உண்மையில் இறைவனுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா?
தெரியுமா? அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் கருணையாளன், அவன் அன்பாளன், அவன் அடக்கி ஆளுகிறவன் என்பது உலகத்தினுடைய படைகோலத்துக்கானது. அவனுடைய அன்பும் பண்பும் பாசமும் அதை மிஞ்சியது என்பதை அழகாக பிரித்து காட்டிட்டு சொல்றாங்க. நான் கடவுள் என்றால் சர்வ வல்லமையை மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இறைவனுடைய மறுபக்கம் அன்பில் உச்சமாக இருக்கிறது, பாசத்தின் தெளிவின் உச்சமாக இருக்கிறது, இரக்கத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. அதை என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நான் உணர்கிறேன் என்று பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்கிறார்கள். நான் அடைகிற மகிழ்ச்சியும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற சந்தோஷமும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியாது, என்னை உங்களுக்கு அதை சொல்லவும் முடியலை என்று திகைத்து நிற்கிறார்கள். மாதவி குட்டியாக இருந்து கமலாதாஸாக மாறிய சுரையா அவர்கள். என்ன இதில் நம்ம கவனிக்கணும்னு சொன்னா, நம்மளே இறைவனை பற்றி பல கட்டங்களில் குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்துறோம். நீ அதை பண்ணாத, இறைவன் சுற்றுவான், இதை செய்யாத, இறைவன் நரகத்தில் போட்டுருவான், அதை அப்படி பண்ணாத, இறைவன் பிடிச்சுக்கிடுவான். இறைவன் தண்டிக்கிற பகுதிகளை மட்டும்தான் பல கட்டங்களை நம்ம பாடமாக நடத்துகிறோம். இறைவனுடைய பாசத்தின் பகுதிகளை நாம் பாடமாக நடத்துவது குறைவா இல்லையா? குழந்தைக்கு ஒரு விவகாரத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, மகள் சூப்பராக பண்ணீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். சொர்க்கம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபம் இரக்கம் இரண்டையும் வைத்தால் கோபத்தை இறைவனுடைய இரக்கம் மிகைத்து விடும் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்து ஹதீஸை பார்த்து புரிகிறோம். அல்லாஹ் தஆலா கமலாதாஸ் சுரையா அவர்களுக்கு இயற்கையாக இந்த எண்ணத்தை கொடுக்கிறான். அதை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரதிபலிக்கிறார்கள். இறுதியாக அவங்கள்ட்ட ஊடகங்கள் கேட்ட மிக முக்கியமான 2-3 கேள்விகளில் ஒன்று என்னன்னா, இறுக்கமான கட்டுப்பாடு உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்கும்போது கமலாதாஸ் சுரையா மாதவி குட்டி அவங்க சொல்றாங்க, நான் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வேண்டும் என்று குரல் கொடுத்தவள், பெண்ணுரிமை என்கிற பேரில் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்று பேசியவள். ஆனால் அது அத்தனையும் தவறு என்பதை உணர்கிறேன். கட்டுப்பாடு என்பது மனிதர்கள் விதிப்பதல்ல, இறைவன் விதிப்பது. இறைவன் விதித்த கட்டுப்பாடுகளோடு வாழ்வதுதான் நமக்கு தகுமானது, அதை நான் நேசிக்கிறேன் என்கிறார்கள். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்காமல் விடமாட்டார்கள். கொஞ்சம் வித்தியாசமாக கமலாதாஸ் சுரையாவிடத்தில் கேட்டாங்க. உலக அளவில் இஸ்லாம் பெண்கள் உரிமை கொடுக்குது என்று பேசப்பட்டாலும் இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை என்றாவது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்று கேட்கும்போது, இல்லை, அதுவும் தவறு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நான் ஹிஜாப் அணிஞ்சதுனால இந்த கேள்வியை கேட்குறீங்க, இது என்னுடைய விருப்பத்துக்குரிய ஆடையாக மாறி இருக்கிறது, என்னுடைய மானத்தை காக்கிற ஆடையாக மாறி இருக்கிறது, எனக்கு தைரியம் தருகிற ஆடையாக மாறி இருக்கிறது. முன்னெல்லாம் நான் நடந்து போகும்போது ஆண்கள் என்னை எப்படி பார்ப்பார்கள், எப்படி ரசிப்பார்கள் என்கிற அச்சமும் பயமும் கலக்கமும் எனக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த அச்சமும் கலக்கமும் பயமும் இல்லாமல் நான் என்னுடைய பணியை தொடர்கிறேன். என்னுடைய நடை உடை பாவனையை யாரும் ரசிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உடை எனக்கு பாதுகாப்பை தருகிறது. அந்த உடையை தான் இஸ்லாமிய பெண்களும் அணிகிறார்கள். எனவே பெண் உரிமை என்பது உடலையெல்லாம் காட்டிக்கொண்டு பயணிப்பதல்ல, அத்தனையையும் மூடிக்கொண்டு பயணிப்பதுதான் பெண்களுக்கு உரிமையானது. அவர்களுடைய உடலை இன்னொருவர் ரசிக்க விடக்கூடாது. ஒரு பெண்ணை மாடலாக சித்தரித்து ஒரு சிலையாக வடித்து அவளை ரசிக்கிற அந்த குரூர புத்தி என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கிறார்கள் கமலாதாஸ் சுரையா அவர்கள். இப்படி ஹிஜாபை பற்றி பல கருத்துக்களை வெளியிட்ட கமலாதாஸ் சுரையா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, இனி உங்களுடைய பணி எப்படி இருக்க போகிறது எனும்போது, என்னுடைய பணி இனிமேல் இஸ்லாமியமாக இருக்க போகிறது. இஸ்லாத்தினுடைய நல்ல கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை மக்கள் மயப்படுத்த இருக்கிறேன். இஸ்லாம் சொல்லுகிற நட்பண்புகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உயிரோடு வாழுகிற காலம் முழுவதும் அந்த பணியை அழகாக செய்தார்கள். பல்கலைக்கழகங்களில் உரையாற்றினார்கள், பாடசாலைகளில் கருத்துக்களை சொன்னார்கள், மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள். ஒரு சிறந்த பெண்ணாக, சிறந்த தாயாக, சிறந்த குடிமகனாக, சிறந்ததொரு எழுத்தாளராக தன்னுடைய இறுதி காலகட்டத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். மாதவி குட்டி கமலாதாஸாக உயர்ந்து சுரையா என்கிற உயரிய நிலையில் அவருடைய மரணம் சம்பவிக்கிறது. தன்னுடைய 75வது வயதில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி கமலாதாஸ் சுரையா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள், மரணமடைகிறார்கள். அவர்கள் மரணித்து 2 நாட்களில் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பாளையம் ஜும்மா மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜனாசா மையவாடியில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த ஜனாசா நல்லடக்கத்திலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அவரை நேசித்து அவருடைய எழுத்துக்களை படித்த, இறுதி வரை அவருக்கு தோளுக்கு தோளாக நின்ற மாற்று மத நண்பர்கள், அன்பர்கள் எல்லாம் புடைசூழ வந்திருந்த நேரத்தில் தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட. வல்ல ரஹ்மான்
ரஹ்மான் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சுவன வாழ்வு மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த விளக்க வீடியோவை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னும் ஒரு வரலாற்றில் சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.